ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே மின்தடையை சரி செய்ய விவசாயியிடம் மின்சார ஊழியர் பேரம் பேசி 1000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வீடியோ வெளியாகியுள்ளது. அதனை பார்க்கலாம். பதினஞ்சு நாளைக்கு மேலே படுக்க. சரி, நீங்கள் எங்கே என்ன தாளவாடி பக்கம் பார்த்துருப்பீங்களா? 15 நாளைக்கு மேலே படுக்க. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கனகராஜ். வணக்கம் கனகராஜ். இப்போ மின் ஊழியர் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? முழு விவரங்கள். வணக்கம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்துள்ள தாளவாடி மலைப்பகுதியில் 50க்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் உள்ளன. இந்த மலை கிராமங்களில் உள்ள விவசாயிகள் விவசாய பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தாளவாடி மலைப்பகுதியில் அடிக்கடி காற்று அதிக வேகத்தில் காற்று வீசுவதால் அடிக்கடி மின் துண்டிப்பு ஏற்படுவதால் அப்பகுதி விவசாயிகள் தங்களது விவசாய தோட்டத்து மின் இணைப்பில் அடிக்கடி பழுது ஏற்படுவதால் உடனடியாக தாளவாடி மின்வாரிய அலுவலகத்திற்கு புகார் தெரிவிக்கின்றனர். அதுபோன்ற சமயங்களில் அதாவது மின்கம்பியாளர் எனப்படும் ஒயர்மேன் சம்பவ இடத்திற்கு சென்று மின் துண்டிப்பை சரி செய்து வரும் பணிகளும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தாளவாடி அருகே உள்ள பாரதிபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி செந்தில். இவரது விவசாய தோட்டத்து மின் இணைப்பில் துண்டிப்பு ஏற்பட்டதால் இது குறித்து தாளவாடி மின்வாரிய அலுவலகத்திற்கு புகார் தெரிவித்தார். இதையடுத்து தாளவாடி மின்வாரிய அலுவலகத்தில் ஒயர்மேன் அதாவது மின்கம்பியாளர் எனப்படும் ஒயர்மேன் மணிகண்டன் என்பவர் இவரது தோட்டத்திற்கு சென்று மின் இணைப்பை சரி செய்வதற்கான பணிகளை மேற்கொள்வதற்காக லஞ்சமாக பணம் ரூ 1500 கேட்டதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த மின் இணைப்பை சரி செய்துவிட்டு விவசாயியிடம் ரூ 1000 லஞ்சம் பெற்றதாகவும் தெரிகிறது. இது குறித்து தற்போது சமூக வலைதளங்களில் வீடியோ வைரலாக பரவி வருகிறது. இது குறித்து மின்வாரிய அதிகாரிகளிடம் கேட்டபோது வீடியோவின் உண்மைத்தன்மை குறித்து விசாரணை நடத்தி வருவதாகவும் இதில் உண்மை நிரூபிக்கப்படும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட ஒயர்மேன் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் தாளவாடி மலைப்பகுதி விவசாயிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி கனகராஜ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.